Good evening da. இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ் அலாங் வித் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.4 அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் 4.4 வந்து கம்ப்ளீட்லி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா படித்தோம் இல்லையா? குவாட்ராட்டிக் ஃபார்முலா நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? x is equals to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a னு படிச்சிருக்கோம். where a is equals to coefficient of x square, b is equals to coefficient of x and c is equals to constant term. So along with this, ஸோ இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா இருக்குது இல்லையா, இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா நம்ம இப்போ அப்கமிங் எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒன்று வந்து ரியல் ரூட்ஸ், இன்னொன்று வந்து ஈக்குவல் ரியல் ரூட்ஸ், தேர்ட் ஒன் வந்து நாட் ரியல் ரூட்ஸ். ஸோ 3 கேசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் ரூட்ஸ், ஈக்குவல் ரியல் ரூட்ஸ், நாட் ரியல் ரூட்ஸ். ஸோ இந்த 3 கேஸுமே எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய b ஸ்கொயர் மைனஸ் 4ac டேர்ம் தான் வந்து இதில் எந்த வகையில் சாரும் அப்படிங்கிறது நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த டிட்டர்மைன் பண்ணுறதுனால தான் நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு கூப்பிடுவோம். டிஸ்கிரிமினன்ட் ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ தான் ரூட்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு டிசைட் பண்ண போகிறது, டிசைடிங் டேர்மாக அவங்க இருக்க போகிறாங்க. அதனால் அவங்க நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தேன் 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா, பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய ரூட் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ரியல் அப்படின்னா 0வோட மேலே இருக்கக்கூடியது, அதாவது நம்ம வந்து இமேஜினரியாக இல்லாமல் ரியல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ரியல்னு சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா 2 வேல்யூ, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு 2 ரூட் கிடைக்கும். ஸோ 2 ரூட்டுமே வேறு மாதிரி இருப்பாங்க, அதனால் நம்ம அதை அவங்க டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்னு சொல்லிடுவோம். ஸோ இதே வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வாக இருந்தது, அதாவது நெகட்டிவில் வருது அப்படின்னா, அப்போ அது வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இன்கேஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஈக்குவல் டு 0வாக நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஈக்குவல் ரியல் ரூட்ஸ், ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ அந்த ஒரே வேல்யூ வந்து நம்ம ட்வைஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துப்போம். ஸோ ஈக்குவலாக இருக்கும் 2 வேல்யூ. நம்ம கிடைக்கக்கூடிய எக்ஸோட 2 வேல்யூமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் ரியல் ரூட்ஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 3 கேஸ் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், லெஸ் தேன் 0வாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ், அண்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் ரியல் ரூட்ஸாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பேசிஸ் வச்சுட்டு தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 16 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 16 நம்மளுக்கு என்ன கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்னா, find the discriminant of the quadratic equation 2x square minus 4x plus 3 equal to 0 and hence find the nature of its roots. இப்போ discriminant கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி discriminant அப்படிங்கிறது வந்து அந்த determining value தான், அதாவது b square minus 4ac தான் discriminant. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த discriminant வரக்கூடிய ஆன்சர் பேஸ் பண்ணி நம்ம அந்த ரூட் வந்து ரியலாக இருக்குமா இல்லை நாட் ரியலாக இல்லைனா வந்து ஈக்குவல் ரூட்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். 2x square minus 4x plus 3 equal to 0. இதில் நம்ம வந்து a b c என்னன்னு கண்டுபிடிக்கலாம். aங்கிறது வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், ஸோ 2, b is x ஓட கோஎஃபிஷியன்ட் minus 4, c is constant term 3. ஸோ இப்போ டிஸ்கிரிமினன்ட் வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac which is equals to b ஸ்கொயருங்கிறது மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, a ஓட வேல்யூ வந்து 2, c ஓட வேல்யூ வந்து 3. ஸோ 16 minus 24
which is equals to -8. -8 நெகட்டிவாக இருக்கிறதுனால இது less than 0. அப்போ less than 0னா நான் என்ன சொல்லியிருக்கேன், b² - 4ac less than 0 கண்டிஷன், அதாவது நெகட்டிவ் வேல்யூவாக வந்துருச்சு அப்படின்னா it has no real roots நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். therefore the given quadratic equation, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் QEன்னு எழுதுவேன், நீங்கள் தயவு செஞ்சு ஸ்பெல்லிங்கில் எழுதிக்கோங்க. quadratic equation has no real roots. அவ்வளோதான். டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சாச்சு, நேச்சர் ஆஃப் தி ரூட் என்னன்னு நம்ம சொல்லியாச்சு. இவ்வளோ தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 போகலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 17. எக்ஸாம்பிள் நம்பர் 17ஓட கொஸ்டின் பண்ணிக்கிறேன்டா, கேளுங்க. A pole has to be erected at a point on the boundary of a circular park of diameter 30 meters in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates A and B on the boundary is 7 meters. It is possible to do so if S at what distance from the two gates should the pole be erected. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் பார்க் இருக்குது. சர்க்குலர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே டயமீட்டர் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த டயமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு போல் எரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் அப்படின்னு சொன்னதுனால இந்த டயமீட்டருடைய 2 எண்ட்ஸ்லேருந்து நம்ம போல் எரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும், பிபிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும், இவங்களுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 7 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் 7 அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு நம்மளால் ஒரு போல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சு நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் பேசும்போது தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு போல் எரெக்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத பேச முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா போல் எரெக்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத சொல்லணும், அதுக்கப்புறமா எரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு அளவில் இருந்தால் எரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத. நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். A being the diameter, AP and BP be the distances diametrically. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, let AP is equals to x. இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம x + 7ன்னு வச்சுக்கலாம். AP வந்து எக்ஸ் ஆகும், பிபியை வந்து நான் x + 7ஆகவும் வச்சுக்கிறேன். ஸோ AP is equals to x மீட்டர். இது x m கிடையாதுடா, இது x மீட்டர். தென் BP is equals to x plus 7 meter. Given that AB is equals to 13 meter. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே கரெக்டாக ரைட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, as angle inscribed on a semicircle is always a right angle அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். by using Pythagoras theorem, since angle APB is equals to 90 degree, reason எழுதிக்கலாம், as angle inscribed on a semicircle is always a right angle. Pythagoras theorem யூஸ் பண்ணி AP square plus BP square is equals to AB square, where AP square is x square plus BPங்கிறது வந்து x plus 7, so whole square is equals to 13 square. ஸோ நம்ம இப்போ இதை a plus b whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x square plus x square plus 49 plus 14x is equals to 169. இப்போ நம்ம இதை ரிசால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 2x square plus 14x minus 120 equal to 0 கிடைக்கும். Dividing throughout by 2, we get x square plus 7x minus 60 equal to 0. ஸோ இந்த இடத்துல நம்ம a is equals to 1, b is equals to 7 and c is equals to minus 60. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா போல் எரெக்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டிஸ்கிரிமினன்ட் வேணும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் b square minus 4ac ஒரு வேல்யூ வேணும்னா
b square is 49 minus 4ac ஓட வேல்யூ வந்து 4 into 1 into minus 60, so 49 plus 240 which is equals to 289. 289ங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ அது வந்து greater than 0. பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா we have ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு போல் நம்மளால் எழுப்ப முடியும் இல்லையா. அப்போ ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, யூஸிங் த given condition a pole can be erected அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன டிஸ்டன்ஸுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம், it is possible to erect a pole with the given conditions. So next, therefore the quadratic equation has two real roots and it is ஸோ 2 ரியல் ரூட்ஸை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வேண்டாம். 2 ரியல் ரூட்ஸ் சிம்பிளாக இருக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட ஃபார்முலா x is equals to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா plus or minus root 289 divided by 2. ஸோ x is equals to minus 7 plus 17 by 2னு ஒரு வேல்யூ இருக்கும். x is equals to minus 7 minus 17 by 2னு ஒரு வேல்யூ இருக்கும். சால்வ் பண்ணால் x is equals to 5னு ஒன்று கிடைக்கும், x is equals to minus 12னு ஒன்று கிடைக்கும். எப்போயுமே நம்ம பண்ணுற மாதிரி நெகட்டிவாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம போல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து நெகட்டிவில் சொல்ல முடியாது, ஸோ நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். சின்ஸ் டிஸ்டன்ஸ் cannot be negative. ஸோ நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ணிடலாம். thus the pole to be erected on the boundary of the park at a distance of 5 meter from the gate B and 12 meter from the gate A. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதோட இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 18க்கு போகலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 18 பார்க்கலாம்டா. Find the discriminant of the equation 3x square minus 2x plus 1 by 3 equal to 0 and hence find its nature of the roots and find them if they are real. ரியலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கிரிமினன்ட் வச்சுட்டு நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து ரியலாக இருந்தால் அவங்களோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ரியலாக இல்லைனா வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம். 3x square minus 2x plus 1 by 3 equal to 0 தான் அவங்களோட given equation. ஸோ நம்ம இதுலேருந்து ABC என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். A is equals to 3, B is equals to minus 2 and C is equals to 1 by 3. ஸோ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். B square minus 4AC is equals to 4 minus 4 equal to 0 வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி B square minus 4AC 0 வந்துருச்சு அப்படின்னா it has two equal real roots. Therefore conclusion எழுதலாம். The quadratic equation has two equal real roots. ஸோ இப்போ ரியலாக இருந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். the next is equals to minus b by 2a மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம அந்த வேல்யூ எழுத வேண்டாம். ஸோ மைனஸ் b by 2a இது வந்து நமக்கு ட்வைஸ் 2 தடவை இருக்கும். ஸோ x is equals to minus of b ஓட வேல்யூ வந்து minus 2 divided by 2 3s are 6. ஸோ x is equals to minus into minus plus 2 by 6. x is equals to 1 by 3 twice the value. ஸோ இதோட நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்பர் 18 முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 4.4 போகலாம். 5 questions இருக்குது. ஸோ நம்ம அந்த 5 questions நம்ம சால்வ் பண்ணலாம். Exercise 4.4 last exercise of the chapter. First question,
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் இப்போது. Find the nature of the roots of the following quadratic equation. If the real roots exist, find them. இது நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சம்மாய் தான். இதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு செகண்ட் ஒன் நான் பண்ணி காமிக்கிறேன். மீதி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது தெரியலன்னா கேளுங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் 3x square minus 4 root 3x plus 4 is equal to 0. இதில் வந்து ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம எழுத போகிறோம். அண்ட் c is equals to 4. ஸோ இதை டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். Discriminant b square minus 4ac is equals to minus 4 root 3 whole square minus 4 into 3 into 4, which is equals to 16 into 3 minus 48 is equals to 48 minus 48 is equal to 0. So 0 discriminant value 0 வந்ததுனால the quadratic equation has two equal real roots. நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் x is equals to minus b by 2a மட்டும் எழுதுனா போதும்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்கொயர் ரூட் உள்ள இருக்கிற வேல்யூ 0 ஆகிட்டதுனால நமக்கு அந்த டேர்மே இருக்காது. ஸோ x is equals to b யோட வேல்யூ வந்து minus 4 root 3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 3 டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து 3. ஸோ 2 3s are 6. ஸோ x is equals to 2 root 3 by 3 வரும். ஸோ x is equals to 2 by root 3 twice. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஆன் அ சிமிலர் நோட் செகண்ட் கொஸ்டின்லேயும் வந்து இப்போ 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் ஒன் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். தெரியலனா கேளுங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் k ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸோ தட் தே ஹாவ் 2 ஈக்குவல் ரூட்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து இதை டிஸ்கிரிமினன்ட் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி எழுதுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசியோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். a is equals to 2, b is equals to k and c is equals to 3. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கிரிமினன்ட் வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac is equals to b வந்து k, ஸோ இங்கே k ஸ்கொயர் மைனஸ் 4, ஏயோட வேல்யூ 2, சியோட வேல்யூ வந்து 3. ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 24. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார் ஈக்குவல் ரூட்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஃபார் ஈக்குவல் ரூட்ஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல்ஸ் டு 0ங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூவை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணலாம். ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 24. k இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 6. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் வருதுன்னா நம்ம இங்கே ஸ்கொயர் ரிமூவ் பண்ணும்போது இங்கே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதணும். ஸோ k இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 6 தான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 நான் படிக்கிறேன். Is it possible to design a rectangular mango grove whose length is twice its breadth and the area is 800 meters square? If so, find its length and breadth. ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கனாலே நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும், நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லென்த்தும் பிரெத்தும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ரெக்டாங்குலர் ஃபீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத்னு கொடுத்ததுனால நம்ம 2x கன்சிடர் பண்ணிக்கணும். ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம்னு பார்க்கலாம். லெட் த பிரெத் ஆஃப் rectangular mango grove is equals to x meter. இது xm கிடையாதுடா, இது x meter ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ similarly let length of rectangular mango grove is equals to 2x meter. Area of mango grove is equals to L into B. ஸோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இல்லையா, ஸோ L into B. என்ன கொடுத்துருக்காங்க, 800ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 2x நம்ம வச்சுருக்கோம், பியோட வேல்யூ வந்து எக்ஸு. ஸோ 800 is equals to 2x squared. இதை நம்ம ரீரைட் பண்ணோம் அப்படின்னா 2x squared minus 800 equals to 0. Dividing by 2 throughout we get x square minus 400 equals to 0.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் ப்ளஸ் 400. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 இருக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 400 ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இங்கே வந்த உடனே நீங்கள் வந்து a is equals to 1, b is equals to 0 and c is equals to minus 400 அப்படின்னு நம்மளோட குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து b வந்து 0 இருக்கிறதுனால x is equals to 0 plus or minus square root of b square வந்து 0. ஸோ 0 minus of minus plus 4 into 400 divided by 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேஸில் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 ரெண்டு கேஸ்லையுமே ஒரே மாதிரி தான் வரும். இது மாதிரியும் நீங்கள் எக்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 400 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்லேயும் வச்சு ஆன்சர் போடலாம். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலால தான் போட்டிருக்கோம், குவாட்ராட்டிக் ஃபார்முலால தான் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வந்தோடனே இமீடியட்டாக உங்களோட குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எதர் கேஸில் உங்களுக்கு வந்து ஒரு சிமிலரான ஆன்சர் தான் வரும். இந்த இடத்துலையும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். நெகட்டிவ் வேல்யூ ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கும் போகிறது லென்த் பிரெத், ஸோ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் நம்ம நெகட்டிவ் வேல்யூ -20 அதை ஒமிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கன்க்ளூஷன் எழுதலாம். breadth is equals to 20 meter and length is equals to 2x இல்லையா, ஸோ 2 into 20 which is equals to 40 meter அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இஸ் இட் பாசிபிள்னு அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, இது வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம இந்த மாதிரி டிரைவ் பண்ணி நம்மளுக்கு அவங்கள ஆன்சர் காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 4க்கு போகலாம். நான் வந்து கொஸ்டின் நம்பர் 4 படிக்கிறேன். இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள், இஃப் ஸோ டிட்டர்மைன் தியர் ப்ரெசென்ட் ஏஜஸ். கொடுத்துருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து பாசிபிளான்னு பார்க்கணும். பாசிபிள் அப்படின்னா நம்ம அவங்களுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தி சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் 2 friends இஸ் 20 years. 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க 2 பேருடைய வயசுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா 20 years வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 years ago, இப்போத்துலேருந்து ஒரு 4 years பேக் த ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜஸ் வாஸ் 48 years. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 48 இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு மேப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட் 1 வந்து எக்ஸ் இயர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ ஃப்ரெண்ட் 2 வந்து 20 - x இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரோட வயசுமே ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 20 சொல்லியிருக்காங்க. ஸோ 20 - x தான் செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து x - 4 இருக்கும். செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து 20 - x தான் அவரோட ஏஜ். ஸோ அதுலேருந்து -4 பண்ணோம்னா 20 - 4 we will get 16. ஸோ 16 - x வந்துடும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 48 வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேசஸ் வச்சுட்டு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலான்னு பார்க்கலாம். லெட் ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், நான் ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுகிறேன், நீங்கள் எழுதும்போது லெட்டர்ஸில் எழுதிக்கோங்க. So similarly, let age of second friend is equals to 20 - x years. 4 years ago, age of first friend is equals to x - 4 years. Similarly, 4 years ago, age of second friend is equals to 16 minus x, sorry 4 இல்லை 16 minus x years. By the given condition, ப்ராடக்ட் பண்ணால் 48 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 48. ஸோ 16x - x squared - 64 plus 4x is equals to 48. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் x square plus 20x - 64 is equals to 48. ஸோ x square
plus 20 minus 112 equals to 0. So A is equals to 1, B is equals to 20 and C is equals to 112. பாசிபிளாக இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். b square minus 4ac is equals to 400 minus 448 which is equals to minus 48. Minus 48 வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து லெஸ் தேன் 0. டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருந்தால் the roots are not realனு நமக்கு தெரியும். ஸோ கன்க்ளூஷன் வந்து the quadratic equation has no real roots. Therefore the given situation is not possible அப்படின்னு நம்மளோட ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதனுடைய கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஷின் நம்பர் 5 போகலாம். இப்போ நான் கொஷின் நம்பர் 5 படிக்கிறேன். Is it possible to design a rectangular park of perimeter 80 meter and area 400 meter square? If so, find its length and breadth. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு பார்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதோட பெரிமீட்டர் வந்து 80 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. லென்த் பற்றியும் பிரெத்தை பற்றியும் எதுவும் பேசலை. அதனால் நான் LBனே வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா லெட் length of park be x meter using area of the rectangular park. ஏரியா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா breadth is equals to 400 by x. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் L into B. இங்கே ஏரியா வந்து 400ன்னு கொடுத்துட்டாங்க. L வந்து நான் எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ B மட்டும் எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஸோ 400 divided by x is equals to B. இது வந்து ரஃப் ஒர்க்கு தான். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எழுதும்போது ஜஸ்ட் breadth is equals to 400 by x மீட்டர்னு எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் is equals to ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 into L plus B. ஸோ 2 times Lோட வேல்யூ வந்து x, B வந்து 400 by x. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் வந்து 18 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into x square plus 400 whole divided by x. ஸோ 80x is equals to 2x square plus 800. ஸோ நம்ம இதை ரீரைட் பண்ணோம்னா 2x square minus 80x plus 800 is equals to 0. So dividing throughout by 2 we get x square minus 40x plus 400 equal to 0. So இங்கே நமக்கு வந்து a is equals to 1, b is equals to minus 40 and c is equals to 400. பாசிபிளாக இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். b square minus 4ac is equals to minus 40 the whole square minus 4 into 1 into 400 which is equals to 1600 minus 1600 which is equals to 0. அப்போ நமக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல் ரூட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ therefore 2 roots are equal and real. இப்போ ஈக்குவல் டு 0 வரும்போது நான் x is equals to minus b by 2a மட்டும் எழுதினா போதும்னு சொன்னேன். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ அந்த டேர்மே இருக்காது. இங்கே மைனஸ் பிங்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 40 by 2 times 1 which is equals to 40 by 2. ஸோ x is equals to 20 twice. ஸோ இப்போ நம்ம இது கன்க்ளூஷன் எழுதலாம். length is equals to 20 meter. breadth வந்து நம்ம இங்கே 400 by xன்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 400 by xோட வேல்யூ வந்து 20. ஸோ நம்ம அதை எழுதணுன்னா நம்மளுக்கு breadth வந்து 20 மீட்டர் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுடைய 4th chapter கம்ப்ளீட் ஆகிடுச்சு. along with each and every example and along with every exercise problem. ஸோ சில இடத்துல நான் சப்டிவிஷன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதுவும் அந்த சப்டிவிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நான் ஒரு டைப் நான் போட்டு காமிச்சிருப்பேன். சிமிலராக உங்களை நான் இன்னும் 2-3 சம்ஸ் போட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேனே தவிர நான் எதுவும் போடாமல் இங்கே நெக்லெக்ட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சாப்டர் போகலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி 4th சாப்டரில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது இல்லை ஏதாவது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. எது தெரியலனாலும் கேளுங்க. இல்லை ஏதாவது சம் புரியலனாலும் திருப்பி ஒரு தடவை அந்த வீடியோவை பாருங்கள். ஏதாவது ஒரு சம்ம இல்லை வீடியோவில் பார்த்தா கூட புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிதிங் ரிகார்டிங் தி வீடியோ ஆர் எனிதிங் ரிகார்டிங் யுவர் டவுட்ஸ் கண்டிப்பாக எந்த டைம் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ ஆர் ஃப்ரீ டு சப்மிட் யுவர் குவாரிஸ். ஸோ நம்ம தேங்க்யூடா. 4th சாப்டர் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.